அன்புக்குரிய என் சகோதர சகோதரிகளுக்கு என்னுடைய சலாத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும். சங்கை மிகுந்த நம்முடைய இஸ்லாம் மார்க்கத்தின் 3வது முக்கிய கடமை நோன்பு. அந்த நோன்பின் மகத்துவத்தை மகிமையை வார்த்தையால் சொல்ல முடியாது. அந்த நோன்பை நோற்பவருக்கு மட்டும்தான் அதன் மகிமையும் அதன் இன்பமும் புரியும். நாம் நோன்பை வரவேற்பதற்கு எவ்வளவு சுறுசுறுப்பாக சந்தோஷமாக செயல்படுகிறோம். ஆம், அந்த நோன்பு அல்லாஹ்வின் அருட்கொடை அல்லவா. அதனால் தான் நம்முடைய உள்ளங்களில் சந்தோஷம் கடலாக கரை புரண்டோடுகிறது. நோன்பு என்று சொன்னதுமே நம்முடைய உள்ளங்கள் துள்ளி குதிக்க ஆரம்பித்துவிடும். சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை நம்முடைய உள்ளங்கள் குதூகலித்து சந்தோஷத்தில் திளைத்துவிடும். அல்ஹம்துலில்லாஹ். நம்முடைய அரப் மாதம் 12. அந்த 12 மாதங்களில் உலக மக்கள் அனைவரின் நாவிலும் பேசப்படுகின்ற, போற்றப்படுகின்ற, ஆச்சரியப்படுகின்ற, பிரமித்து போகின்ற ஒரே ஒரு மாதம் என்றால் அது ரமலான் மாதம் மட்டும்தான். எவ்வளவு உன்னதமான உயர்வான கண்ணியம் மிகுந்த மாதம்! அந்த ரம்லான் மாதத்தை அடையும் நாம் ஒவ்வொருவரும் கட்டாயம் நோன்பு நோற்றாக வேண்டும். அதில் எந்த ஒரு அலட்சியமும் காட்டக்கூடாது. அதற்குரிய கண்ணியத்தை கட்டாயம் நாம் கொடுத்தாக வேண்டும். நமக்கு நோன்பு வைக்க எல்லா விதமான தகுதி இருந்தும் சக்தி இருந்தும் வசதிகள் இருந்தும் அந்த மாதத்தை நாம் அடைந்து விடுவோமேயானால் நாம் கட்டாயம் நோன்பு நோற்றாக வேண்டும். அதில் அலட்சியம் காட்டக்கூடாது. அப்படி அலட்சியம் காட்டினால் அல்லாஹ் நம்மை ஒருபோதும் மன்னிக்கவே மாட்டான் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் நோன்பு நோக்கும் நேரத்திலும் நோன்பு திறக்கும் நேரத்திலும் நம்முடைய தேவைகளை அல்லாஹ்விடம் முறையிடுவோம். இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் நிறைவேற்றி தருவானாக. ஆமீன். நோன்பு வைப்பதற்கான எல்லா தகுதி இருந்தும் நாம் நோன்பை விட்டோமேயானால் நாம் பெரும் குற்றவாளியாகி விடுவோம். அல்லாஹ் தன் திருமறையில் நோன்பை பற்றி அதிகமாக வற்புறுத்தி கூறுகின்றான். அதேபோல் அதிகமான சலுகைகளும் தருகின்றான். நாம் ரம்லான் மாதத்தை அடைந்துவிட்ட நிலையில் அந்த மாதத்தில் பல காரணங்களால் நம்மளால் நோன்பு நோக்க முடியாமற் போனால், அவர்கள் வசதி படைத்தவர்களாக இருந்தால் அவரவர்கள் தகுதிக்கு ஏற்றவாறு ஏழைகளுக்கு சாப்பாடு கொடுக்க வேண்டும். அதன் பின்பு நிலைமை சீரான பிறகு மற்ற நாட்களில் அந்த நோன்பை கணக்கிட்டு நிறைவேற்ற வேண்டும் என்று அல்லாஹ் தன் திருமறையில் கூறுகின்றான். அப்படியானால் இந்த நோன்பின் மகிமையை நான் என்னவென்று சொல்வேன்? அப்படிப்பட்ட நோன்பின் மகத்துவத்தை நாம் சிந்தையில் ஏந்திக் கொள்ள வேண்டும். இந்த சிறப்புக்குரிய மாதத்தில் நம்முடைய வீடுகள், பள்ளிகள், நம்முடைய தெருக்களில், நம்முடைய ஊர்களில் அல்லாஹ்வின் அருள்வளம் நிரம்பி வழியும். அதை நினைக்கும் போது நம்முடைய உள்ளங்கள் சந்தோஷத்தில் பூரித்து போகின்றது. அல்ஹம்துலில்லாஹ். ரமலான் மாதத்தை அடையும் நாம் ஒவ்வொருவரும் அந்த மாதத்திற்குண்டான மகிமையை உணர்ந்து அது நமக்கு கிடைத்த நல்வாய்ப்பாக நற்பேராக எண்ணி அழகான முறையில் நோன்பை நோற்று அதிகம் அதிகம் நல்லமல்கள் செய்து இம்மை மர்மையின் அதிபதியாகிய அல்லாஹ் தரும் அருள் வளங்களை இம்மையிலும் மர்மையிலும் பெற்றுக் கொள்வோம். இன்ஷா அல்லாஹ். எங்கள் இறைவா, இந்த அழகிய ரம்லான் மாதத்தை அடைந்திருக்கும் நாங்கள் அதில் நோன்பு நோற்பதற்கு எந்த ஒரு இடையூறும் வராமல், தடைகளும் வராமல் சைத்தானின் சதியில் இருந்து எங்களை காப்பாற்றுவாயாக. ஆமீன். எங்கள் இறைவா, சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை உனக்காகவே நாங்கள் நோன்பு நோக்கின்றோம். உனக்காகவே பசித்திருக்கின்றோம். உனக்காகவே விழித்திருக்கின்றோம். உனக்காகவே தியானித்தும் இருக்கின்றோம். அதில் நாங்கள் அறியாமல் தெரியாமல் சிறு சிறு தவறுகள் செய்து விட்டாலும் அதை நீ பொருட்படுத்தாமல் நாங்கள் உனக்காக நோக்கும் நோன்பை நீ ஏற்றுக்கொள்வாயாக. ஆமேன். எங்கள் இறைவா, இந்த நோன்பின் மகிமையை, மகத்துவத்தை நாங்கள் உன்னிடம் வந்து சேரும் வரை நாங்கள் உணர்ந்து செயல்பட எங்களுக்கு நீ பேரருள் புரிவாயாக. ஆமேன். எங்கள் இறைவா, நாங்கள் உண்மையிலேயே இந்த நோன்பை உனக்காக மட்டுமே நோக்கின்றோம். சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை உன் திருப்பொருத்தத்தை நாடியே நாங்கள் நோன்பு நோக்கின்றோம். அதை நீ ஏற்றுக்கொண்டு அதன் முழு பலன்களையும் ஈருலகிலும் உன்னுடைய உண்மையான அடியார்கள் ஆகிய எங்களுக்கு தந்தருள் புரிவாயாக. ஆமீன். ஆமீன் யா ரப்புல் ஆலமீன். இறைவனுக்கு அஞ்சுவோம். இறைவனின் கட்டளைக்கு கீழ்ப்படிவோம். தபாரக் அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ்.